புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கு. அதன் தாக்கம் தமிழகத்தில் எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்கள்ல வெப்பம் குறையுமா, வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்பு இருக்கா என்பது குறித்தும், அதே போல உலக வானிலை மையம் சூப்பர் எல்னினோ குறித்தான ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை என்ன கூறுகிறது என்பது குறித்தும் விரிவாக பார்த்திருக்கிறோம். நம்ம பார்த்தோம்னா நமக்கு தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தா கேரளாவை ஒட்டிய ஒரு கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நிலவுது. இந்த காற்று சுழற்சியின் விளைவாக கேரளா, கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேக குவியல்கள் காணப்பட்டு வருகிறது. இதன் தாக்கத்தினால ஜூன் 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழகத்தில் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல படிப்படியாக கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லையும் அடுத்தடுத்த நாட்கள்ல படிப்படியாக பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாதக சூழலும் காணப்பட்டு வருகிறது. சரி, தற்போது இந்த தென்மேற்கு பருவமழையினால தமிழகத்துல என்ன தாக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பார்த்தா தென்மேற்கு பருவமழை இந்த கேரளாவை ஒட்டி நிலவக்கூடிய இந்த காற்று சுழற்சியின் விளைவாக தற்போது தொடங்க இருக்கு. அதாவது கேரளாவின் கடலோர பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த காற்று சுழற்சியின் விளைவாக மேற்கு காற்று மற்றும் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த ஈரப்பதம் காரணமாக கேரளா, தமிழகம் மற்றும் போன்ற அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் பருவமழை தொடங்குது. அதே சமயத்தில் சோமாலியாவிலிருந்து வரக்கூடிய இந்த மேற்கு காற்று என்பது தற்போது வரைக்கும் வலுப்பெறாத ஒரு சூழலை காணப்படுது. இதன் தாக்கத்தினால தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் அடுத்த சில நாட்கள் சற்று வலு குறைந்துதான் காணப்படும் கேரளா, கர்நாடகாவில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் தாக்கம் தமிழகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். இருந்த போதிலும் எஞ்சிய ஈரப்பதம் காரணமாக மாலை இரவு நேரங்களில் வெப்பச்சலன இடிமலை நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு கோடை காலத்தில் இருந்த ஒரு வானிலைக்கும் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு இருக்கக்கூடிய வானிலைக்கும் எந்தவித மாற்றமும் இருக்காது. பகலில் மழை வாய்ப்பு என்பது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இல்லை. கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் மட்டும் மேகமூட்டமான சூழலும் விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழையும் இருக்கும். ஓரிரு இடங்களில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு பகலில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலை தொடரும். மாலை இரவு ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இது நாள் வரைக்கும், அதாவது மே இறுதி வரைக்கும் உள் மாவட்டங்களில் மட்டுமே பதிவான அந்த வெப்பச்சலன மழை வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது ஒண்ணுதான் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியதன் காரணமா இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு. நம்ம குறிப்பா ஜனவரி மாதம் முதலே நம்ம தொடர்ச்சியா பதிவு செய்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டின் பிற்பகுதியில சூப்பர் எல்னினோ நிகழ்வு உருவாக இருக்குன்னு. அந்த சூப்பர் எல்னினோ நிகழ்வு உருவாவதை உலக வானிலை மையமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில குறிப்பா நம்ம பார்த்தோம்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்துல சூப்பர் எல்னினோ உருவாவதற்கு 80% வாய்ப்பு இருக்கு என்பதை அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இதன் தாக்கம் உலக அளவில் இருக்கும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. உலகின் பெரும்பாலான பகுதிகள், இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகள், தென்சீன கடல் பகுதி, ஆஸ்திரேலியா போன்ற நாடு மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளிலையும் இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு பதிவாகும் என்பதும், அதே போல குறிப்பிட்ட பகுதிகளில் இந்தியாவின் தெற்கு பகுதி, குறிப்பா தமிழ்நாடு மற்றும் இலங்கை போன்ற பகுதிகள் எல்லாம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும் அந்த அறிக்கை குறிப்பிடுது. அது மட்டுமின்றி நம்ம குறிப்பா பார்த்தோம்னா, அதிகமான வெப்பநிலை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள், அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் உலகின் சராசரி வெப்பநிலை என்பது இயல்பை விட அதிகரித்து காணப்படும். வெப்பமான சூழல் உலகில் உணரக்கூடும் என்பதையும் அந்த அறிக்கை குறிப்பிடுது. அதே போல மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழை தான் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுக்குது. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா, ஜூன் முதல் ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய அடுத்த ஒரு 3 மாதங்கள் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு பதிவாகும். ஆனால் அந்த குறிப்பிட்ட இந்தியாவில் இயல்பை விட 50 முதல் 60% அளவிற்கு மழைப்பொழிவு குறையும் என்பதையும் உலக வானிலை மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை குறிப்பிடுது. அதாவது சூப்பர் எல்னினோ உருவாகுது என்பதையும் உறுதிப்படுத்தி அதற்கு தயாராக வேண்டும் என்ற ஒரு அறிக்கையும் உலக அளவில் வெளியிட்டிருக்காங்க உலக வானிலை மையம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலுடன். அடுத்தடுத்த வாரங்களில் மழைப்பொழிவும் வானிலையும் எப்படி இருக்கும் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம்.